ஹாய், போன சம்மில் வந்து நம்ம வெல்டட் கனெக்ஷனில் ஒரு சம் பார்த்தோம். இப்போ வெல்டட் கனெக்ஷனில் இன்னொரு சம், அது ஆங்கிள் வச்சு பார்க்க போகிறோம். A tie member of roof truss consists of two ISA 100, 75, 8 mm. The angle are connected to either side of the 10 mm gusset plate and the member is subjected to working pull of 300 kN. Design the welded connection. ஸோ வெல்டட் கனெக்ஷனை கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன செக்ஷன் கொடுத்துருக்காங்க? 2 ISA. 2 ISAனா இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆங்கிள். அதோட லென்த் 100, லென்த் 275, அதோட திக்னஸ் வந்து 8. ஸோ அப்போது T ஈக்குவல் டு 8 mm. அடுத்தது பிளேட்டுங்கிறது இந்த கசட் பிளேட் ஒன்றுத்தில் ரெண்டு வந்து எய்தர் சைடில் வந்து ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஆங்கிளோட லென்த் 1 வந்து 100, லென்த் 2 வந்து 75, நடுவில் இருக்கிற பிளேட் வந்து 10 mm. ஸோ அதனால் இங்கே கொஸ்டினில் 10 mm கசட் பிளேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த பிளேட்டோட திக்னஸ் தான் TK, அது 10 mm. அடுத்தது ஒர்க்கிங் புல்னா அது லோடு. ஸோ அப்போ P ஈக்குவல் டு 300 kN. இப்போ நம்ம அதை ஃபேக்டர்டு லோடாக கன்வெர்ட் பண்ணும்போது இன்டூ 1.5 பண்ணோம். அப்போ 450 kN வரும். ஸோ ஆங்கிளுக்கு டிவைடட் பை 2ஆல் பண்ணணும். அப்போது 225 வரும். கிலோ நியூட்டனில் இருக்கிறத நியூட்டனாக மாற்றும் போது 10⁻³ போடணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 1 வந்து சைஸ் ஆஃப் வெல்டு. பேஜ் நம்பர் 78 இருக்கும். மினிமம் சைஸ் ஆஃப் வெல்டு நம்ம வந்து கோட் புக்கில் கண்டிஷன் இருந்துச்சுல. ஸோ 0 to 10 இருந்துச்சுன்னா 3, 10 to 20 இருந்துச்சுன்னா 5, அந்த மாதிரி. ஸோ அதனால் நமக்கு என்ன திக்னஸ் இருக்குன்னா 8 இருக்குது. ஸோ அதனால் 0 to 10 அது லை ஆகும். அதனால் 3 mm வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் வெல்டில் வந்து ஆங்கிளுக்கு ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் எஜ்ஜும் கண்டுபிடிக்கணும், ரவுண்ட் எஜ்ஜும் கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் எஜ்ஜோட ஃபார்முலா T - 1.5. அப்போது நமக்கு T வந்து 8 - 1.5 பண்ணால் 6.5 mm வருது. ரவுண்ட் எஜ்ஜுக்கு 3/4 × T, 3/4 × 8 வந்து 6 mm வரும். ஸோ அதனால் எது இதில் கம்மியாக இருக்குது? ரவுண்ட் எஜ்ஜில் ஸ்கொயர் எஜ்ஜு. அதுக்கப்புறம் எது அதிகமாக இருக்குது? கம்மியாக இருக்கிறது வந்து 6 mm. ஸோ அதனால் நம்ம 6 mmனு எடுத்துக்கிறோம். இது ரெண்டுத்தில் மினிமமும் மேக்ஸிமம் ரெண்டுத்தில் எது வந்து அதிகமாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கணும். இது ரெண்டுத்துலேயுமே எது கம்மியாக இருக்கோ, ஒரு மேக்ஸிமம்குள்ள எது கம்மியாக இருக்கோ அதை எடுத்துக்கணும். மினிமம் மேக்ஸிமம் கம்பேர் பண்ணும்போது எது அதிகமாக இருக்கோ அதை தான் நம்ம S வேல்யூவாக அடாப்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2ல் வந்து த்ராட் திக்னஸ் பேஜ் நம்பர் 78ல் T ஈக்குவல் டு 0.17 இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம Sன்னு சப்ஸ்டியூட் பண்ணி 0.7 × S. Sோட வேல்யூ நமக்கு 6 கிடைச்சது. அப்போ திக்னஸ் வந்து த்ராட் திக்னஸ் வந்து எனக்கு 4.2 mmனு வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 வந்து டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் வெல்டு. ஸோ அதுக்கு பேஜ் நம்பர் 32ல் இருக்கும். ஸோ TDG ஈக்குவல் டு AGFY டிவைடட் பை gamma m0. ஸோ அப்போ ஸ்டீல் டேபிளில் இருந்து நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்ல. ஸ்ட்ரென்த் ஆஃப் வெல்டுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? ஸ்ட்ரென்த் ஆஃப் வெல்டுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ T LW FU அந்த பேஜ் நம்பர் 79. இந்த ஃபார்முலா வந்து பேஜ் நம்பர் 79ல் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். த்ரோட் திக்னஸ் 4.2, LW அப்படியே இருக்கும், FU 410 டிவைடட் பை √3, gamma W வேல்யூ 1.25. ஸோ அதை சால்வ் பண்ணனா 795.35 LWன்னு வரும். நெக்ஸ்ட் வந்து லென்த் ஆஃப் தி வெல்டு கண்டுபிடிக்கணும். லென்த் ஆஃப் தி வெல்டுக்கு டிசைன் ஆஃப் பிளேட் ஈக்குவல் டு டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் வெல்டு ஃபார் ஈச் ஆங்கிள். ஆங்கிளுக்கு 450, அதாவது நம்ம P கண்டுபிடிச்சோம்ல ஃபேக்டர்டு லோட், அது கூட டிவைடட் பை 2. அதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ண மாதிரி 225 kN. அந்த kN நியூட்டனாக மாற்றும் போது இது. ஸோ அப்போ அதை தான் நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட்டுன்னு எடுத்துக்கிறோம். 225 × 10⁻³ ஈக்குவல் டு ஸ்ட்ரென்த் ஆஃப் வெல்டோட வேல்யூ நமக்கு லாஸ்ட்டாக கிடச்சது 795.35 LW. இப்போ LW இந்த பக்கம் வச்சுட்டு இது இந்த பக்கம் வருமா, கீழே இங்கே டினாமினேட்டர் வருமா, அப்போது டிவைட் பண்ணும்போது 282.89 வருது. ஸோ இப்போ நம்ம ரவுண்டாக வந்து 285 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்போது
எல்டபிள்யூவோட ஃபார்முலா என்னது? L1 + L2 = LW தானே நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஸோ அதை ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து டயக்ராம் போட போகிறோம். அதுக்கு நம்ம அந்த L வந்து கசட் பிளேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஒரு மேலே பார்த்த மாதிரி நம்ம வந்து ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட பிரெத்து வந்து 75, அதாவது இது L2ஆகவும் இதை வந்து L1ஆகவும் நம்ம எடுக்கிறோம். அதுக்கு சைடில் பிளேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது L1 மேலே, கீழே L2, நடுவில் ISA 100, அதோட செக்ஷனோட இது போடணும் 100, 75, 8 mm. ஸோ இப்போ வந்து இந்த 100 வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். அந்த 100 வந்து கீழே இருந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது கீழே இருக்கிறது அதிகமாக இருக்கணும், மேலே இருக்கிறது கம்மியாக இருக்கணும். லைக் 70-30, 60-40 அந்த மாதிரி எடுக்கணும். ஸோ நான் வந்து 69-31 எடுத்திருக்கேன். ஸோ அடுத்தது L1 L2 கண்டுபிடிச்சி நம்ம வந்து வேல்யூ இங்கே எழுதிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் ஈச் ஆங்கிள் 450 அந்த இது முன்னாடி போட்டோம்ல அதே தான். இப்போ இங்கே நம்ம டயக்ராம் போட்டதை வச்சு இது வந்து L1 அப்போது இது கூட இன்ட்டு பண்ணோம். L1 × 31, கீழே வந்து L2 × 69. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே இன்ட்டு பண்ணால் என்ன வரும்? 31 L1 வரும், இங்கே வந்து 69 L2 வரும். இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா -69 L2 வரும், = 0. இது நம்ம செகண்ட் ஈக்குவேஷனில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கேல்சியில் என்ன பண்ணுவோன்னா மோடு 3 வாட்டி எழுதிட்டு ஈக்குவேஷனில் 2 அன்னோன்ஸ் எடுக்கணும். எனக்கு இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 1, அதாவது L1னா 1, B2 L2வும் 1, C வந்து 285, A2 வந்து இது தானே செகண்ட் ஈக்குவேஷன் 31, இங்கே வந்து -69, தேர்ட் ஒன் 0. அப்போ எனக்கு L1 196.65, L2 88.35. ஸோ அப்போ அதை சால்வ் பண்ணி நம்ம L1ம் L2வும் கண்டுபிடிச்சிட்டோம். அதை எடுத்துகிட்டு போய் இந்த டயக்ராமில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சுச்சு. தேங்க்யூ.